வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம அன்றாட வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 7 ஆச்சரியமான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேக்ட் நம்பர் 1. நீங்கள் விண்வெளியில் இருக்கிறீர். அங்கே பெரிய வெடிப்பு நடந்தாலும் சத்தம் கேட்காது. ஏன் தெரியுமா? ஒலி பரவ காற்று தேவை. ஆனால் விண்வெளி பெரும்பாலும் வெற்றிடம். அதனால் அங்கே எப்போவுமே முழுமையான அமைதி மட்டும்தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 2. நம்ம இதயம் நிமிடமும் ஓய்வெடுக்காமல் துடிக்குது. எப்படி? அதுக்குள்ள சினோஏட்ரியல் நோடுங்கிற இயற்கை மின்துடிப்பு மையம் இருக்கு. அது சிறிய மின் சிக்னலை உருவாக்கி நம்ம இதயத்தை கட்டுப்படுத்துது. அதனால தான் ஒரு நாளுக்கு சுமார் கிட்டத்தட்ட 1,00,000 முறை துடிக்குது, நாம கவனிக்காமலே. ஃபேக்ட் நம்பர் 3. உணவுகளிலேயே தேன் மட்டும்தான் மிகவும் சிறப்பானது. ஏன் தெரியுமா? அதில் ஈரப்பதம் குறைவு, மேலும் அது அமிலத்தன்மை கொண்டது. இதனால தான் எந்த சூழ்நிலையிலையும் இதுல கிருமிகள் வளர முடியறதில்ல. அதனால பல ஆண்டுகள் கடந்தாலும் தேன் பாதுகாப்பாக இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 4. இது கொஞ்சம் ஆச்சரியமான உண்மை. நம்ம மூளைதான் எல்லாவற்றையும் உணரச் செய்யுது. ஆனா அதற்கே வலி உணர்விகள் இல்லை. தலைவலி கூட மூளையை சுற்றியுள்ள நரம்புகளால தான் உணர முடியுது. ஃபேக்ட் நம்பர் 5. சின்ன எறும்பை கவனிச்சு பாருங்களேன். அது தன்னோட உடம்பு எடையை விட பல மடங்கு அதிகமான எடையை தூக்குது. எப்படி? இதுக்கு காரணம் அதோட உறுதியான வெளிப்புற உடல் அமைப்பும் தசை வலிமையும் தான். சிறிய உருவம், ஆனா அசாதாரண சக்தி. ஃபேக்ட் நம்பர் 5. தேனீக்களுக்கு மிகச் சிறிய மூளை தான் இருக்கு. ஆனா வடிவங்களை நினைவில் கொள்ளும் திறன் அதிகம். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? மனித முகங்களை கூட அவை அடையாளம் காண முடியுமாம். அதனால்தான் பூக்களை துல்லியமா கண்டுபிடிக்க முடியுது. ஃபேக்ட் நம்பர் 7. நாம தினமும் பார்க்கிற தட்டான் எப்பவுமே பறந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறோம்ல. ஆனா அதன் வாழ்க்கையோட பெரும்பகுதி நீரில லார்வா நிலையில்தான். சில இனங்கள் பல ஆண்டுகள் கூட நீரிலேயே வாழும். பிறகு வளர்ந்து பறக்கும் நிலையில் வரும். ஆனா அந்த காலம் குறைவுதான். விண்வெளியின் அமைதியிலிருந்து சின்ன பூச்சிகளின் அதிசய வலிமை வரை இயற்கை மற்றும் அறிவியல் எப்போதுமே நம்மை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்குதுல்ல. இந்த 7இல் உங்களுக்கு அதிகம் பிடித்தது எது? அந்த எண்ணை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளுடன்.